Hello friends, welcome to BITA Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் tuple data type. நம்மளுடைய previous வீடியோல list data type பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப tupleனா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். Tuple is immutable data type. Immutableனா என்ன? So once tuple கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா values நீங்க ஆட் பண்ணவும் முடியாது, ரிமூவ் பண்ணவும் முடியாது. That is immutable data type. Next, tuple இருக்க எலிமெண்ட்ஸை நான் எப்படி ஸ்டோர் பண்ணணும்? ஒரே மாதிரி டேட்டா டைப் தான் கொடுக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர்னா இன்டீஜர் இல்ல ஃப்ளோட் இப்படிதான் கொடுக்கணுமா? இல்ல லிஸ்ட்ல எப்படி டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் அக்செப்ட் பண்ணணுமோ அதே மாதிரி டப்புலும் வந்துட்டு டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸ் அக்செப்ட் பண்ணணும். டப்புல வந்துட்டு என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பிக்சட் லென்த்னு சொல்றோம். ஏன் பிக்சட் லென்த் சொல்றோம்? சோ நீங்க வந்துட்டு டப்புல் இம்யூட்டபிள் அப்படின்னாலே என்னால வேல்யூஸ் என்ன பண்ண முடியாது, ஆட் பண்ணவும் முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நீங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன கொடுக்குறீங்களோ எலிமெண்ட்ஸ் அதனுடைய லென்த் அப்படியே தான் இருக்கும். உங்களால அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. டப்புலை எப்படி கிரியேட் பண்ணலாம்? ஸோ நீங்க டப்புல் கிரியேட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து டப்புல இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸையும் எப்படி செப்பரேட் பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மா செப்பரேட்டர் யூஸ் பண்றீங்க. நெக்ஸ்ட் டப்புல்ல வந்துட்டு பிராக்கெட் வந்து கம்பல்சரி நான் யூஸ் பண்ணணுமா? இப்ப நான் இங்க கொடுத்துருக்கேன் இல்லையா இந்த ரவுண்ட் பிராக்கெட், இது கம்பல்சரி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். பட் இருந்தாலும் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குட் ப்ராக்டிஸ் வந்துட்டு பிராக்கெட்டோட யூஸ் பண்றதுதான். நீங்க வந்து இந்த பிராக்கெட் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு எரர் வராது. ஆட்டோமேட்டிக்கா என்னவாதான் எடுத்துக்கும்னு பாத்தீங்கன்னா டப்புலா தான் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி பிராக்கெட் இல்லாம நீங்க கொடுக்குற டப்புல் இன்புட்டை வந்து என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா டப்புல் பேக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இப்ப பார்க்கலாம். டப்புல் நேம் ஏடப், ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் இன்டீஜர், ஃப்ளோட்டிங், காம்ப்ளெக்ஸ், திருப்பி இன்னொரு டப்புல், இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்ப பிரிண்ட் பண்ணி பார்க்க. ஸோ இந்த டப்புல்ல நான் கொடுத்துருக்க எலிமெண்ட் எல்லாமே வந்து as it is print ஆக போகுது. ஏன்னா நான் இங்க வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கேன், டப்புல் பிராக்கெட் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இன்புட்ல எந்த ஒரு பிராக்கெட்டும் யூஸ் பண்ணலாம். பிராக்கெட் யூஸ் பண்ணாம அப்படியே வந்துட்டு இன்புட்ஸ் நான் என்னன்றத கொடுக்குறேன். ஸோ பிங்க் கலர், அதுக்கப்புறம் ரோஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இன்புட் கொடுத்தாச்சு. இப்ப நீங்க இதை பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்க. அடுத்து எனக்கு இப்ப இது டப்புல் டேட்டா டைப்பா தான் எடுத்துக்குதா அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணோம், டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். டைப் ஆஃப் டப் கொடுத்தாச்சு. இப்ப செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க இன்புட் கொடுக்கும் போது நான் பிராக்கெட் யூஸ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவுட்புட்ல பிராக்கெட் இருக்கு. அடுத்து நீங்க டைப் செக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, கிளாஸ் ஆஃப் டப்புல்னு வருது. ஓகே, ஸோ நீங்க வித்தவுட் பிராக்கெட் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன டேட்டா டைப்பா எடுத்துக்கும், டப்புல் டேட்டா டைப்பா எடுத்துக்கும். அப்புறம் இண்டெக்ஸிங் இன் டப்புல், நம்ம லிஸ்ட்ல பார்த்த மாதிரியே தான் டப்புல்லையும் வந்துட்டு இண்டெக்ஸிங் கான்செப்ட் இருக்கு. ஸோ இண்டெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ரெண்டுமே இருக்கு. ஸோ நீங்க இண்டெக்ஸிங் ஒரு பொசிஷன் மட்டும் கொடுக்குறீங்கன்னா பர்டிகுலரா அந்த பொசிஷன்ல இருக்க எலமெண்ட்டை மட்டும் உங்களால என்ன பண்ண முடியும், கெட் பண்ண முடியும். இப்போ பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்னா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இண்டெக்ஸிங்காக நீங்க யூஸ் பண்ற பிராக்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் தான். நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், ரைட் சைட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், -1 -2 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ பாசிட்டிவ்னா 0, நெகட்டிவ்னா -1, இந்த மாதிரி தான் வரும். ஸோ நீங்க டப்புல் எலிமெண்ட் எய்தர் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் ஆர் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எந்த மாதிரி வேணாலும் அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இன்புட்ல print of ஏடப் ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட் 2 மட்டும் கொடுக்குறேன். அடுத்து print of ஏடப் ஆஃப் -1 கொடுக்குறேன். ஸோ டோன் கொடுக்கும்போது ஸ்டார்டிங் பொசிஷன் என்ன, 0. ஸோ 0 அப்படின்னா லைக் இருக்கு, 1 பொசிஷன்ல 45 இருக்கு, 2ன்ற பொசிஷன்ல இங்க கொடுத்துருக்க ஃப்ளோட்டிங் வேல்யூ இருக்கு. ஸோ உங்களுக்கு 6.78 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் -1 கொடுத்துருக்கேன். ஸோ -1 அப்படின்னா நெகட்டிவ் இண்டெக்ஸ். ஸோ ரைட் சைட்ல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எனக்கு என்னவா இருக்கு, 33, 44.
ஸோ எனக்கு இந்த எலமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல டப்பிள் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.